பெடுவன் G5 சீரியஸ். இது ஒரு என்கவுண்டர் ஸ்டோரி. மர்டர், கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை இந்த மாதிரி பண்றவங்கள என்கவுண்ட் பண்றது தான் எஸ்ஏ அருண்மொழியோட வேலை. உயர் அதிகாரியோட உத்தரவை மதிச்சு காடக்குப்பம் குணாவை என்கவுண்டர் பண்றதுக்காகவே அந்த ஊர்ல 4 மாசம் பிச்சைக்காரன் வேஷம் போட்டுக்கிட்டே சுத்துறாரு. ஒரு நாள் பீச்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ல காடக்குப்பம் குணாவை நெத்தி பொட்டுல என்கவுண்ட் பண்றாரு. அடுத்த என்கவுண்டருக்கு மருதபாண்டியபுரத்துக்கு போறாரு அருண்மொழி. 40 கொலை பண்ண ஆதியத்தான் என்கவுண்டர் பண்றதுக்காகவே அருண்மொழி போறான். அங்க ஒரு புரோட்டா கடையில புரோட்டா மாஸ்டர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு வேவ் பாக்குறாரு அருண்மொழி. தற்செயலா அங்க சாந்திய பாக்குறாரு. சாந்தி யாரு அப்படின்னா அருண்மொழியோட முன்னாள் காதலி. சந்திச்சு பேச சொல்ல அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நீ என் வீட்டுக்கு வந்துட்டு போ, என் பிள்ளைங்களை பார்த்துட்டு போ, வந்து ஒரு நாள் என் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சாந்தி சொல்றான். அதை கேட்டு நான் ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் போன் வருது. அதனால அருண்மொழியும் அந்த வீட்டுக்கு போறான். அருண்மொழியை வரவேற்கிறது ஆதி தான் வரவேற்கிறான். அப்பந்தான் தெரியுது ஆதியோட மனைவி தான் சாந்தி அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. அப்பமா அந்த வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் பேசி விளையாண்டுட்டு எல்லார்ட்டையும் விடை பெற்று அதுக்கு பிறகுதான் அவன் வீட்டுக்கு போறான். உயர் அதிகாரியுடைய வற்புறுத்தல் காரணமா என்கவுண்டர் பண்ணிடுறாரு அருண்மொழி. ஆதியும் இறந்துடுறான். அவன் சாவுக்கு போறான். அவன் மேல யாருமே சந்தேகப்பட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த சாவுக்கு அவனும் போறான். அங்க போனா எல்லாருமே அழுகுறாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து ஊர்ல உள்ள எல்லாருமே அழுகுறாங்க. அவன் என்ன அவ்வளவு நல்லவனா அப்படின்னு அவனுக்குள்ள ரொம்ப தோணல் வருது. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு கில்ட்டி அவன் ஃபீல் பண்றான். அவன் தான் என்கவுண்டர் பண்ணான் அப்படின்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சாந்தி கிட்ட சொல்லிட்டு அவன் ஊருக்கு கிளம்பிடுறான். ஊருக்கு வந்து அவன் வீட்டுல இருக்கான். வீட்டுல இருக்க சொல்ல அவனுக்கு ஒரே கில்ட்டியா இருக்கு. நம்ம கரெக்டா தான் பண்ணமா, நம்ம தப்பா பண்ணமா அப்படின்னு. உயர் போலீஸ் அதிகாரிகிட்ட போய் இதை பத்தி கேட்க சொல்ல உனக்கு கொடுத்த நீ வேலையைத்தான் நீ பார்க்கணும், நீ இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிடுறாரு. அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கிறான். அவன் அதீத மன உளைச்சல்னால நம்ம செஞ்சது தப்பா ரைட்டா அப்படிங்கிற ரொம்ப தடுமாற்றத்துல அவனை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவன் எப்பவுமே லெப்ட் ஹேண்ட் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவான். ஆனா இப்போ ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணி அவன் தற்கொலை பண்ற மாதிரி நிற்கிறான். எஸ்ஏ அருண்மொழி என்னானாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு G5 சேனல்ல பாருங்க.